பரிந்துரையினால் தூய ஆவியானவர் நிரப்பப்படும்படியாக இதோ இந்த நிகழ்வையும் இந்த வரக்கூடிய நாட்களில் நடைபெறுகிற நவ நாட்களையும் அன்னையினுடைய கரங்கள் வழியாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்து ஆவியினுடைய துணை வேண்டுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்களை படைத்து பராமரித்தாளுகின்ற எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்கள் மீது வைத்த அன்பினால் உம்முடைய ஒரே திருமகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். இந்த உலகத்தில் உம்முடைய திருமகன் பிறக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பரிசுத்த தாயை நீர் பரிசுத்தமாய் தேர்ந்தெடுத்தீர். இதோ அந்த அன்னை சொன்ன ஆம் என்ற வார்த்தையில் இதோ இந்த உலகம் முழுவதும் மீட்பை பெற்றுக்கொள்ள செய்தீர். இதோ எங்களுடைய பரிசுத்தமான பாதுகாவலியான இந்த மலையில் வீற்றிருந்து எங்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய அருளை அபரிவிதமாய் பெற்றுத் தருகின்ற மலர்மலை அன்னையினுடைய விழாவை கொண்டாட நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிற இந்த தூய கொடியினை நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. இதோ இந்த கொடி உயர ஏற்றப்படும் போது எங்கள் உள்ளங்களும் உயர ஏற்றப்படுவதாக. இந்த கொடியினை உற்று நோக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் உம்முடைய பராமரிப்பின் பாதுகாவலிலும் அன்னையினுடைய பரிந்துரையிலும் நாங்கள் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு துளிர் விடுவதாக. இந்த திருவிழா நாட்களில் நவ நாட்களில் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள இந்த அன்னை எங்களுக்காய் பரிந்து பேசுவாராக. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசுவின் இணையற்ற பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த கொடியினையும் உங்களையும் நிறைவாய் ஆக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆமென். அருள் ஆண்டவர் உம்முடனே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய தாயே, பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மாதா பாடல். அடைக்கலமே உன்னை அன்றி எனக்கிது சொந்தமே. உன்னை அன்றி எனக்கெது சொந்தமே. நீயே எந்தன் அடைக்கலமே, உன்னை அன்றி எனக்கெது சொந்தமே. உன் பாதையில் உன் வழியில் கரம் பிடித்து நடத்திடுமே. அம்மா தாயே
உன் வழியில் கரம் பிடித்து நடத்திடுமே. அம்மா தாயே மரியே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நீயே. இன்றைய திருப்பலியானது எட்டி குழந்தைசாமி ஆரோக்கியமேரி குடும்ப கருத்திற்காகவும், மணியம் விக்டர் அல்போன்சா குடும்ப நன்றி பலியாகவும், சச்சின் ஆரோக்கியராஜ் உடல் சுகம் பெற்றதற்கு நன்றி பலியாகவும், மணியம் சூசன் ஆண்ட்ரியா நீட் தேர்வு நல்ல முறையில் எழுதவும் நல்ல மதிப்பெண் பெறவும், நடுவீதி குடும்பம் காத்தான்பள்ளம் அந்தோணிசாமி, ஐனேசம்மாள், சின்னப்பன், ராயப்பன், இன்னாசியம்மாள், தாவீது, சௌரியம்மாள் ஆன்ம இலைப்பற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருபவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வி பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இந்த திருப்பலியின் ஆசீர்வாதங்கள் முழுவதுமாய் நமக்கு கிடைக்கும்படியாக ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். உறவுகளே, ஆண்டவரை போற்றுவது நம்முடைய வாழ்விற்கு ஆசீர்வாதம் தருகின்ற காரியம். எனவே ஒரு நிமிடம் அனைவரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை போற்றி ஸ்துதித்து ஆராதித்து இந்த திருப்பலிக்குள்ளாக பரிசுத்தமாய் கடந்து செல்லுவோம்.
ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 நன்றி. நல்லவரே, வல்லவரே, தூயவரே, ஆராதனைக்குரியவரே, எங்களை அபிஷேகம் செய்கிறவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு தூய ஆவியானவரை தருகிறவரே, நன்றி 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 நன்றி. இதோ இந்த பரிசுத்தமான மலையில் தாபோர் மலை அனுபவத்தை எங்களுக்கு தருகிறவரே, இந்த பரிசுத்தமான மலையில் சீனாய் மலை அனுபவத்தை தருகிறவரே, இந்த பரிசுத்தமான மலையில் இப்பொழுது கல்வாரி மலை அனுபவத்தை தரப்போவதற்காய் அப்பா உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவை போற்றுகிறோம். இதோ வான தூதர்களோடு, புனிதர்களோடு, அன்னை மரியாளோடு, சூசையப்பரோடு, ஆண்டவரே அனைத்து புனிதர்களோடு, திருத்தூதர்களோடு, இதோ வான தூதர்களோடு, அதி தூதர்களோடு, இதோ இந்த திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்லுகின்ற எங்களை உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதோ விண்ணுலகில் எல்லா புனிதர்களும் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பதைப் போல நாங்களும் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்னாவோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவரே நாயர், ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. இயேசுவில் மிகவும் பிரியமான மலர்மலை அன்னையினுடைய பாதுகாவலில் வாழுகின்ற அன்பு உறவுகளே, இதோ இந்த நாளில் நாம் ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்து கொள்ள இயேசு நமக்கு அழைப்பு தருகிறார். நம்முடைய வீடுகள்ல எத்தனை பேரு ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கிறோம்? ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கிறோம். கை தூக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். வச்சிருந்தா கூட என்ன பண்ண மாட்டோம், நம்ம கை தூக்க மாட்டோம். எத்தனை பேரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டி இருக்கிறோம்? கையெல்லாம் தூக்க வேண்டாம். எத்தனை பேர் ஸ்மார்ட் வாட்ச் கட்டுறோம்? எத்தனை பேர் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறோம்? ஸ்மார்ட் போன் இல்லையா? நிறைய பேர் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்றோம்? அதை தடவி தடவி பார்த்துக்கிறோம் இல்லையா? தடவி தடவி பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஸ்மார்ட்டா இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். ஸ்மார்ட் போன் கட்டுனவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போக முடியாது. ஸ்மார்ட் டிவி வச்சிருந்தா விண்ணகத்திற்கு போக முடியாது. ஆண்டவர் முன்னாடி ஸ்மார்ட்டா இருக்கும். ஸ்மார்ட்டா இருக்கிறதுனா என்னது? நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு என்னை மாதிரி நல்லா அழகா நிக்கிறதா? இல்ல. வாட் இஸ் மீன் பை ஸ்மார்ட்னஸ்? கடவுளுக்கு முன்பாக ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வழியை கற்றுத் தருகிறார். அந்த வழி ஒரு சிறிய வழி. நம்முடைய ஊரினுடைய பாதுகாவலி கற்றுத் தருகிற ஒரு சிறிய வழி, எளிய வழி. ஆனா அதுல பல நேரங்கள்ல நம்ம நுழைவதற்கு முயற்சி செய்வதே இல்லை. எதெல்லாம் எனக்கு அகலமான வழியாக எனக்கு தெரிகிறதோ, ஈஸியா நான் போய் வண்டியை பார்க் பண்றதுக்கு எங்க இடம் கிடைக்குதோ அங்க போய் நான் வண்டியை பார்க் பண்ற மாதிரி இடம் கண்டுபிடிச்சு அகலமான வழியில போய் அகலமா வாய் திறந்து வைத்திருக்கின்ற அந்த சாத்தானுடைய பிடியில நம்மை மாட்டிக்கொள்ளுகின்றோம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி அதிலிருந்து விடுதலை பெறுவது என்பதை சொல்லித்தர இந்த நாட்கள்ல நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறார். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். வாய்ப்பு ஒரு முறைதான் கிடைக்கும். சரியான நேரத்துல, சரியான டைம்ல, சரியான ஒரு காரியத்தை நம்ம செய்ய முயற்சி செய்வதும் அதை பற்றி கொள்வதும் தான் ஒரு சிறந்த ஸ்மார்ட்னஸ்னுடைய அடையாளம். எனவே ஆண்டவர் முன்பாக ஸ்மார்ட்டா இருக்கிற வல்லமை கேட்டு இத்திருப்பலியில மன்றாடி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித மலர்மலை அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவார்த்தைகள் 24 முதல் மற்றும் 13ஆம் அதிகாரம் 5 வரை. அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகூர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரனாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறை வாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிலிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 67. பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர்.
கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. Alleluia. 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 உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 46 முதல் 52 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 46 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தேன். என்னுடல் உன்னுடல் ஆகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தே ஏற்பாயே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் கையெழுந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மலர்மலை அன்னையினுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். Eternal Father, I offer you the body of Jesus in atonement for my sins and those of us who believe. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Eternal Father, I offer you the blood of நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தினையும் மீட்பளிக்கின்ற இக்கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுமிதோடு துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருப்பலி நினைவு கூறக்கூடிய இறந்தோர் அதனுடைய ஆன்மாக்களையும் இறந்தோர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாப்பு புனித குழந்தை இயேசுவின் தெரசம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நல் நிறைவாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை மிகுந்த நம்பிக்கையோடு கரமுயர்த்தி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி மகிழ்வோடு நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப உமது திரு அவைக்கும் எங்கள் உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் தேவையான அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தரும் அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்த அன்பு தெய்வம். இவரை பற்றி பேசும்போது அருகில் வந்து அரவணைக்கும் தெய்வம். இவரை பற்றி எண்ணும் போது அருகில் வந்து நம்மை உயர்த்தும் தெய்வம். இவர் தரும் இத்திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேரிடத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீர் போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அழைக்கின்ற செல்வம், நீர் போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் நிலையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும், இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனையன்றி என் வாழ்வு உமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உனையன்றி என் வாழ்வு உமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கருவாய், நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு அழியாது என்னால், நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே.
இந்த நாளிலே சிறப்பாக நம் அழைப்பை ஏற்று அலுவல்கள் பலவாக இருந்தாலும் நம்முடைய தேவையை முதன்மைப்படுத்தி இங்கு வந்திருக்கின்ற அருப்பணியாளர் பாசத்துக்குரிய ஆல்பர்ட் தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம். இந்த வேலையிலே சிறப்பாக இந்த நம்முடைய காலங்களிலே நம் தேவையின் பொழுது இந்த வட்டார முதன்மை குருவாக இருக்கின்ற பொழுது பல காரியங்களை செய்திருக்கின்றார்கள். நன்றி சொல்லுகிறோம். இந்த சிலுவை பாதை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது முதன்மையாக இப்படியெல்லாம் செய்தால் அது சிறப்பாக இருக்கும் என்ற வழிவகுத்து அதற்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அதை தாண்டி பணி மாற்றம் பெற்றிருக்கின்றார். இதைவிட ஒரு உயர்ந்த ஒரு நிலை கல்வியினுடைய கண்காணிப்பாளராக பதவியை இப்பொழுது அவர் எடுக்கவிருக்கின்றார். ஆகவே அந்த பணியிலும் அவர் சிறக்க இன்னுமாக அவர் எடுக்கிற விசுவாச காரியங்களிலே அவர் எடுக்கிற அனைத்து காரியங்களிலும் இப்போதும் கடவுளுக்கு நியாயத்தோடும் அவர் எடுத்து செயல்பட நாம் அவருக்காக உடல் சுகத்திற்காக மன சுகத்திற்காக ஜெபிப்போம். இந்த நன்னாளிலே நல்ல திவ்ய திருப்படி மற்றும் மறைவுரை ஆற்றி நம்முடைய இதயத்தை இடம் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கரவடி எழுப்பி இப்பொழுது பொன்னாடை அணிவிப்பார். கை தட்டுங்க நல்ல வேகமா. இந்த நாளிலே நமக்கு விசுவாசத்தினுடைய திறவுகோலாக அனைத்து காரியத்தையும் வெளிப்படையாக சொல்லி நமக்கு வழி நடத்தி நம்மை இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கின்றார்கள் அருட்பணியாளர் ஜோஸ் அவர்கள். அவர் பார்ப்பதற்கு அப்படியாகவே நமக்கு எளிமையாக ஃபாதர் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா நிறைய பாத்தீங்கன்னா டெப்த்ல அவர் பரிசுத்தாவினுடைய வல்லமையிலே இப்ப நீங்க பார்த்துப்பீங்க நிறைய பேர் ஹீலிங் பெற்றிருக்கிறீர்கள். அதனால நல்ல பாவ சங்கீதம் பத்தி அருமையா 3 லெவல்ல சொல்லிட்டாரு. இப்பயும் நீங்க இந்த நாள்ல அதிகமா நீங்க வரல, வெளியில இருந்து அதிகமா பயன்பெற்றார்கள். தயவு கூர்ந்து நாளை அடுத்த நாள் இருக்கிறது, கண்டிப்பாக பயன்பெறுங்கள். ஒரு சின்ன காரியம் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வல்லமை. நீங்க போய் பிரதர் சஜித்னுடைய அந்த வீடியோல போய் பாருங்க. அவர் ஆசீர்வாதம் இவர்கிட்ட வாங்கிட்டு 4 நிமிஷம் அப்படியே கீழே விழுறாரு. இப்ப விழுந்தாங்க பாருங்க, அது மாதிரி ஃபாதர் பிளஸ் பண்றாரு. பிளஸ் அவர் வாங்கிட்டு அப்படியே விழுந்துட்டார். 4 நிமிஷத்துக்கு அப்படியே எழுந்து திருப்பியும் அதனுடைய நிலைக்கு வர்றதுக்கு தடுமாறினார். ஸோ வல்லமை அதிகமாக இருக்கிறது, பயன்பெற வேண்டுமா உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ரொம்ப பெருமையாக சொல்ல, நம்ம பயன்பெற வேண்டும். இதுக்காக காத்துட்டு இருக்காரு. நீங்க தயவு கூர்ந்து வரிசையா எந்த வேலையா இருந்தாலும் தூக்கி அப்படி போட்டு வாங்க. ஒரு 2-3 நாள்ல எதையெல்லாம் கெட்டு போயிருந்தெல்லாம் கிடையாது. கெட்டு போறத கூட ஃப்ரிட்ஜில் வச்சு தூக்கிட்டு வந்துடலாம். தயவு கூர்ந்து எந்த காரியத்தையும் தான் ஓடி ஓடி செய்றீங்க. அதுதான் எல்லாம் எவ்வளவு தெளிவா சொன்னாலும் சரி, அந்த காரியத்தை முனைப்போடு நீங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் கோயிலுக்குள்ள நுழையிறீங்க. தயவு கூர்ந்து இது ஒரு பெரிய மறுமலர்ச்சியினுடைய திருவிழா நீங்க நினைச்சீங்க. நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும். அருமையா வசனத்தோட சொல்லிட்டாரு, நான் சுத்திகரிக்கப்படாம எங்க போயிட்டு நான் கேட்கறதெல்லாம் கிடைக்க போகுது. அதனால நான் ஆலயத்துக்கு வரணும், ஆண்டவனை நேசிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு காலம். இந்த ஜெப காலத்தை பயன்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்காக இங்கு இந்த 3 நாளை செலவிட பார்த்தா வந்த உடனே பார்த்தா இந்த வெப்பத்தை பார்த்து அப்படியே பயந்து அவரு இப்படியெல்லாம் எங்க மதுரையிலே இல்லை அப்படின்னாரு. மதுரை விட மதுரை இங்க தான் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால அவருடைய அந்த ஒரு நிலையில கூட வெளியிலங்க தங்க வைக்கலான்னா இல்ல ஃபாதர் இங்கேயே தங்குறேன் அப்படின்னாரு. அந்த வசதியை கூட அவர் என்ன பண்றாரு, வசதியின்மையை கூட பெருமையா எடுத்துக்கிட்டு நான் இருக்கிறேன், உதவி செய்கிறேன்னு சொல்றார். தயவு கூர்ந்து மக்கள் பயன்பெற வேண்டுமா உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நன்னாளில் அருமையாக நமக்கு ஆரம்பித்திருக்கிற அருட்பணியாளர் ஜோ அவர்களுக்கு கரவடி எழுப்பி அவரை நாம் இப்பொழுது கௌரவிப்போம்.
அதை தொடர்ந்து நம்முடைய அருகாமையில் நமக்கு எப்பொழுதும் பாசத்திற்கும் அன்புக்கும் எப்பொழுதும் அது ஒரு நிலையான இருப்பிடத்தை கொடுத்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற கோயினுனியா அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரர்கள் மற்றும் கன்னியர்கள் மிக அழகாக எல்லா காரியங்களிலும் இந்த நாளில் இருக்கணும், எடுத்து செய்யணும் அப்படின்னு கேட்ட பொழுது நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த கொயருக்கு உதவி செய்யறதும் சரி, இந்த திவ்ய திருப்படிக்கும் வந்து உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய அங்கத்தில் ஒருவர்கள், நம்ம தனியாலாம் பார்க்கறதே கிடையாது, இந்த புஷ்பகிரி பங்குல அவங்களும் ஒரு அங்கத்தினர்கள். எனவே உரிமையோடு வந்து நமக்கு துணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கரவடி எழுப்பி பொன்னாடை அணிவித்து அவரை நாம் நல்ல வேகமா தட்டுங்க. பிரியமான அன்புறவுகளை மீண்டுமாக உங்களை அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு எப்படி நீங்க தான் அப்படின்றத வந்து இங்க இருக்கிற இந்த கிரௌடு சொல்லும். தயவு கூர்ந்து நீங்க வந்து பயன்பெறுங்கன்னு வராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிலத்தை பிடிச்சிக்கின்னு அந்த மெஷினை பிடிச்சிக்கின்னு எல்லாத்த பிடிச்சின்னு இதெல்லாம் என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. அதை தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தா இன்னும் வாழ்க்கை நிறைய என்பதை கற்றுக்கொள்ளலாம். தயவு கூர்ந்து வந்து இந்த ஜெபத்தில் கலந்து நல்ல ஒரு அருளை பெற்றுக்கொள்ள உங்களை நாளை தினம் முழுமையாக, அடுத்த தினம் முழுமையாக நீங்கள் பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வராதவர்களுக்கு நீங்கள் பெற்ற அனுபவத்தை சென்று அறிவித்து நீங்களே சாட்சிகள் அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திவ்ய திருப்படி முடிந்தவுடனே எல்லாருக்கும் உணவு, நாளை நாளும் திவ்ய திருப்படி முடிந்தவுடனே உணவு கிடைக்கும், நாளை அடுத்த நாளும் உங்களுக்கான உணவு கிடைக்கும். அதனால வந்து எல்லாம் அந்த போய் வீட்டுல சமைக்கணும் அப்படின்னு இல்லை, இங்கேருந்து எடுத்துன்னு கூட போய் அவங்களுக்கு கொடுங்க, தப்பெல்லாம் இல்லை. அதனால நீ தயவு கூர்ந்து வாருங்கள் என்று உங்களை மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் உதவி செய்த அத்தனை உள்ளங்கள், உபதேசியார் மற்றும் பங்குக்குழு அங்கத்தினர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த விதத்தில் நான் நன்றி சொல்கிறேன். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். தொடர்ந்து எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணரச் செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் மலர்மலை அன்னையின் பாதுகாவலிலும் சென்று வருவோம். இறைவனை புகழ்வோம். இறைவனுக்கு நன்றி.